Hi lovely girls, welcome back to our girl zone. இன்னைக்கு நம்ம 50 days challengeல day 37 ஓட வீடியோ. இன்னைக்கான வீடியோ என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த Glam Gold Glitter Smokey Eye Makeup look தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மேக்கப் லுக் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா subscribe பண்ணி bell icon tap பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட ஐ வந்து ப்ரைம் பண்ணுறதுக்காக நான் இந்த அர்பன் பொட்டானிக்ஸோட அலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஐ ப்ரைமர் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். இது வந்து நல்லா ஒரு ஜில்லுன்னு இருக்கும், ஒரு எஃபெக்ட் இருக்கும். உங்களோட ஐ மேக்கப் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் வந்து ஐ ப்ரைமர் யூஸ் பண்ணும்போது. இந்த 2 கன்சீலர் தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். மேலே உள்ள அந்த ஒயிட் ஷேட் மட்டும்தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து நல்லா டாட் பண்ணிவிட்டேன். என்னோடய ஃபிங்கர்ஸால் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆச்சு. இது வந்து ஒரு க்ரீம் ப்ராடக்ட். இப்போது இதை வந்து நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணிட்டோம். இப்போது இதில் உள்ள எக்ஸஸ் ப்ராடக்ட் வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பியூட்டி பிளெண்டர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெட்டு தான் யூஸ் பண்ணணுன்னு கிடையாது. நான் வந்து ட்ரை பியூட்டி பிளெண்டர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணேன். இது நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த 2 கண்ணுக்குமே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ என்னோட அந்த எல்லோ டிண்ட்டில் ஒரு நான் கன்சீலர் வந்து வச்சுருக்கேன். என்வே விடுது. இது வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் இந்த கன்சீலருமே யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பிரைட்டாக இருக்கும். நம்மளோட ஐ பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ஐ ஷேடோ போடும்போது ரொம்ப அழகாக தெரியும் உங்களோட கண் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம போட்ட கன்சீலர்லாம் வந்து செட் பண்ணுறதுக்கு நான் வந்து லூஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ப்ளூ ஹெவனோட லூஸ் பவுடர் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பேலட் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பிரிக் ரெட் கலர் வந்து நான் என்னோட ட்ரான்சிஷனுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து செலோ டேப் வந்து ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து ஷார்ப்பான ஒரு எட்ஜஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான். இதை வந்து நல்லா நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணுங்கள். இப்போ பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம அவுட்டர் கார்னருக்கு கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் என்வேயோடைய பிளிங்கிங் ஐஷேடோ வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு பிளாக் ஷேட். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஐஷேடோ பேலட் நல்ல பிக்மெண்டடாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை வந்து உங்களோட 1/4 ஆஃப் த ஐயில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதை அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரௌன் ஷேட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பிளாக் ஷேட் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்ளை நான் வந்து பண்ணுறேன். நீங்கள் இந்த ஐ மேக்கப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையாக தான் பண்ண முடியும். கன்சீலர் வந்து நான் ஆரம்பத்தில் யூஸ் பண்ணலை. அந்த க்ரீம் கன்சீலர் எடுத்து நான் ஆஃப் கட் க்ரீஸ் மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய ட்ரான்சிஷன் ஏரியாவில் கொஞ்சம் கலர் கம்மியான மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு ஆஃப் கட் க்ரீஸ் மாதிரி பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம அந்த பிளாக் வந்து பட்டுருச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்த போட போகிற கலர் வந்து ரொம்பவே டீட்டெயில்டாக இருக்கும். இப்போ நான் வந்து லிட் ஏரியாவில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஷிமரி கோல்ட் ஷேட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ஆரேஞ்ச் டிண்ட் இருக்கும். இதில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த கலர். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல ஒரு ஐ மேக்கப், சில்வர் ஐ மேக்கப், அதே மாதிரி தான் இதுவுமே. நீங்கள் இந்த கலரோட விட்டாலும் விட்டுறலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கிளிட்டர் தேவை, நான் ஏதாவது பார்ட்டி போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கிளிட்டரும் அப்ளை பண்ணிக்கலாம். இது ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக இந்த மாதிரி பண்ணும்போது.
நீங்கள் இந்த மாதிரி லிட் அண்ட் அவுட்டர் ஏரியாவை வந்து தனித்தனியாக பிரித்து காட்டக்கூடாது. ரெண்டும் வந்து ஈவனாக பிளெண்டாகி இருக்கணும் ஒன்றோட ஒன்று. இப்போ நம்ம ட்ரான்சிஷன் ஏரியாவில் கொஞ்சம் கலர் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் அந்த லிட் ஏரியாவில் இன்னும் கொஞ்சம் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் தான் போட போகிறோம். பட் இருந்தாலுமே நான் வந்து கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணுறேன். ஏன்னா கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் போட்டாலுமே நம்ம அந்த கலர்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த என்வேபடிய கன்சீலர் எடுத்து கீழெல்லாம் வந்து நல்லா செட் பண்ணிக்கிறேன். நம்ம செல்லோ டைப் போட்டோம்ல, ஸோ அந்த ஃபாலோஸ்லாம் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரியாக இருக்கும், அது பார்க்குறதுக்கு அன்ஈவனாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கன்சீலர் வச்சு நல்லா செட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் மேக்கப் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஐ மேக்கப் முடிச்சிருங்க. இப்போ இந்த ஆரஞ்ச் கலர் எடுத்து லோவர் லேஷஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன் உங்களோட ஐ மேக்கப் முடிக்க சொன்னேன்னா, உங்களோட ஃபேஸில் வந்து அந்த ஐஷேடோட ஃபாலோஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு அழகாக கன்சீலர் வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் மேக்கப் போகலாம். முன்னாடி நீங்கள் ஃபேஸ் மேக்கப் பண்ணிட்டீங்கன்னா பார்க்க கொஞ்சம் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ வந்து என்னோடய லேஷஸை வந்து நல்லா கர்ல் பண்ணிக்கிறேன். கர்ல் பண்ணதுக்கப்புறம் மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபேஸஸ் கனடாவோடைய மஸ்காரா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆஃப் கேமராவில் லேஷஸ் வந்து ஓட்டிட்டேன். காஜலுக்கு லாக்மியோடைய ஐகானிக் காஜல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் லேஷஸ் ஓட்டணுனாலும் ஓட்டிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். மஸ்காரா அப்ளை பண்ணிங்கனாலே நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து கார்னர் ஏரியாவை கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்க ஒரு ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த ஹைலைட்டர் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஐஷேடோ பேலட்லேயே இருக்கும் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிட்டர் தான் நம்ம வந்து மேலே அப்ளை பண்ண போகிறோம். இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த மேக்கப் நீங்கள் வந்து சன்லைட்டில் பார்க்கும்போது. இதே மாதிரி வந்து நான் 2 கண்ணுலையும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து லேஷஸில் வந்து உங்களுக்கு கிளிட்டர் வந்து பட்டுருச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒரு லைட்டாக வந்து ஒரு ப்ரிசைஸான ஒரு ப்ரஷ் எடுத்து உங்களோட அந்த லேஷஸில் உள்ள அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இல்லைனா அதுவே வந்து தன்னால் ரிமூவ் ஆயிடும். ஸோ நீங்கள் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா நான் வந்து செட் பண்ணிடுறேன். இப்படி தான் இருக்குது நம்மளோட ஐ மேக்கப் பார்க்குறதுக்கு. நான் வந்து எனக்கு கொஞ்சம் இந்த பிளாக் கலர் நிறைய இருக்கணும் அப்படின்றதுனால ஒரு ஆஃப் ஹையில் நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒரு 1/4 ஆஃப் ஹையில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஐ மேக்கப் இப்படி தான் இருக்குது. நீங்கள் இதை வந்து பார்ட்டிக்கு அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணலாம். இந்த ஐ மேக்கப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலுமே நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.